தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். டெல்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசிய தொடர்பான விமர்சனமாக இது அவர் முன் வச்சிருக்கிறாரு. இன்னும் சில விஷயங்களை காட்டமாக சொல்கிறாரு. மேகதாது குறித்து காங்கிரஸ் கட்சியிடம், புதிய கூட்டணி கட்சியிடம் நீங்கள் பேசினீங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர். ஈசான் தான் இந்த விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதியின் ஆதங்கம், மக்களின் உழைப்பு மீது திமுக ஸ்டிக்கர் ஒட்டலாமா அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு சோமு, அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ், இருவரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் முதலாவதாக சோமு சார்ட்டிருந்து துவங்குறேன். 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேகா வந்திருக்கிறாங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நிதி ஆயோக்கில் அவர் பேசின விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் பலது சொல்லலாம். விஜய் வந்து அவருடைய இந்த ஒரு மாத ஆட்சியில் நடந்தது என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறது வந்து தமிழ்நாட்டில் தான். 43% பேர் மொத்தம். அதில் இது விஜயோடைய ஒரு சாதனை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெண் உயர்கல்வியில் வந்து 47% பேர் தமிழ்நாட்டில். இது ஒரு சாதனை. ஆனால் மின்னணு உற்பத்தியில் வந்து 30% ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ 1 லட்சம் பிரசவத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது 97 பேர் தாய் மரணம், இங்கே 54 பேர் தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு தான் பொருளாதாரம். இது எல்லாமே 1 மாதத்தில் விஜய் கொண்டு வந்திருக்காரு. அதை தான் அங்கே போய் சொல்லியிருக்கிறார். இப்போ மற்ற விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் என்ன பண்ண முடியும், அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார். தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார்ல, ஒரே நிமிஷம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் இலவசமாக பெண்கள் போகலாம் அப்படின்னாரு பேருந்தில். ஆனால் இப்போ வந்து அதுக்குள்ளே எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இதுன்னு சொல்ல அவர் கட்சி ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ஆனால் அதெல்லாம் செய்ய முடியல. அதே மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினார். இப்போ ஏகப்பட்ட நிபந்தனை சொல்லி அது ஒரு மோசடியாகவே ஆகி போச்சு. அது ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அதை அத்தனை சாதனை பண்ணிட்டார் விஜய். அதையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கலாம். தமிழ்நாடு இதில் இருக்குது, 2வது இடத்துல, இன்னும் பலது இருக்குது. இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாதனையை தானே சொல்லியிருக்காரு சார். தமிழக வெற்றி கழகத்தின் சாதனைன்னு சொல்லலையே. அப்போ தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு எல்லாமே சீரழிஞ்சு போச்சு, பொருளாதாரத்தில் சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொன்னாருங்கிறத ஒத்துக்கிறாரா? அப்போ அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஒத்துக்கிறாரா? அதான் விஷயம். இப்போ அவர் எவ்வளவு பேசினார், இது சிதைஞ்சு போச்சு, அது வீணாக போச்சு, அது இதுன்னு இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் தான் வந்துடுது. அதாவது தமிழ்நாடு ஒன்றும் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கே தெரியும், நானே பல இந்தியா முழுக்க நான் சுற்றி இருக்கிறேன், பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னென்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சுகாதாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு மாதிரி தி பெஸ்ட்டு ஸ்டேட் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய சுகாதார நிலையம் நமக்கு அது பழகி போய் சாதாரணமாக தெரியுது. பல மாநிலங்கள் அது கிடையாது. மகாராஷ்டிராலே கிடையாது அந்த அளவுக்கு. நம்மளை விட பொருளாதாரத்தில் முன்னேற மாநிலம். நாங்கள் கிராமம்லாம் சுற்றி இருக்கிறேன் செய்திகளுக்காக, கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை உள்ள குறைய சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இல்லாத குறையெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பேசுகிறது மாற்றி பேசுகிற மாதிரி தானே இருக்குது. அதை தான் வந்து இவர் சொல்கிறார். ஒன்று. அடுத்தது, இவ்வளோ தூரம் போனீங்களே செவ்வாழை, அப்படியே வந்து இந்த மேகதாட்டுக்கு வந்து பேசியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா இந்த மேகதாட்டு பிரச்சனை வந்து அரசுகள் ரீதியான பிரச்சனையே அல்ல. இத்தனை வருடமாக இருக்கிறதுக்கு காரணம் அரசியல் பிரச்சனை தான். அதுவும் இந்த இப்போ பதவியேற்றிருக்கிறார் சிவகுமார், அவருக்கு வந்து என்னென்னா, அந்த விவசாயம் உள்ள பகுதிகள், மாண்டியா இந்த மாதிரிலாம் செல்வாக்கு உள்ள ஒரு பகுதிங்கிறதுனால அந்த விவசாயிகளை குளிர்விப்பதற்காக இதை பண்ணுறார். அப்போ இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், சோனியா காந்தியை பார்த்தவர் முதல்ல மோடிக்கிட்ட அதை சொல்லியிருக்கலாம். அதை என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, சோனியா காந்தியை பார்த்து உங்கள் தலைமையில் நானும் வர்றேன், கர்நாடக முதலமைச்சரும் வரட்டும், இது எது நியாயமோ பேசுவோன்னு. ஏன்னா அது ஏற்கனவே எல்லா வித தீர்ப்புகளும் முடிஞ்சு ஃபைனலில் இதுதான் தீர்வு, இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லலாம். ஒன்று இல்லைன்னா என்ன செய்யலான்னா, இதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்.
அந்த கர்நாடக அணைகளில் எதெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமலாம் இல்லை, குறிப்பிட்ட அளவு இருக்குது. எந்தெந்த தண்ணிலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதில் இருந்து குறிப்பிட்ட பகுதியை தண்ணி திறந்து விட மத்திய அரசு வந்து துணை இராணுவத்தை அனுப்பலாம். இதுக்கான ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு சம்பவம் உண்டு. 1986 87 கோவாவில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. எப்படின்னா அங்கே வந்து கொங்கணி பேசுகிறவங்க தான் பூர்வீகம் உள்ளவங்க நிறையா. அதை வந்து ஆட்சி மொழி ஆக்கலை. அப்போ ஆட்சி மொழி ஆக்கணுங்கிற ஒரு கலவரம். அதில் கர்நாடகம் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற அந்த சேர்ந்தவங்க பல பேர் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த 2 மாநிலத்துக்கு இடையேயான ஒரு போர் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருந்தார் மத்திய அரசு பிரதமர். அவர் வந்து மத்திய அரசு படையை கோவாவுக்கு அனுப்புனார். ஆக ஒரு மாநிலத்தவர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து தலையிடுதுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை செய்யுங்க அதே மாதிரி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தலாம். ஏன்னா இப்போ கூட வந்து சொல்லியிருக்குது, காவிரி தீர்ப்பாயம் வந்து 97 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் இந்த மாதத்துக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அளவு தண்ணி இருக்குது, அதை கொடுக்கணும்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மழை காலத்தில் வந்து வெள்ள நீர் வந்து விட்றான் பாருங்கள், வடிகால், அதாவது கழிவு நீர் மாதிரி சேர்த்து வச்சுருந்தா அவனுக்கு அணை உடஞ்சி போயிடும், அதை தள்ளி விட்றாங்க. அதை கணக்கு காட்டுறான். அது எவ்வளோ அகர்வமான ஒரு விஷயம். இங்கே இன்னொரு விஷயம் சார், இப்போது இதெல்லாம் திமுகவுடைய சாதனைகளுக்கு தாவேக்கா ஸ்டிக்கர் விட்டுது அப்படின்னு உதயநிதி சொல்கிறத ஏற்றுக்கலாமா? இல்லை திமுகவுடைய சாதனை மட்டும்தானா? நிச்சயமாக திமுக சாதனை மட்டுமே அல்ல. இது வந்து இத்தனை வருடம் திராவிட ஆட்சிகளினுடைய சாதனை. திமுகவோ அதிமுகவோ அதுங்க மேலே வந்து ஊழல் புகார் இருக்கலாம். இப்போ ஊழல் புகார் யார்கிட்ட தான் இல்லை. இப்போ எடுத்தோம்னா இந்த மாதிரி 100 பங்கு ஊழல் புகார் பாஜக மேலே இருக்குது, காங்கிரஸ் மேலே இருக்குது. நம்மளே நிறையா பேசியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு பொது சுகாதாரமாக இருக்கட்டும், ஒரு போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், இல்லை சாலை வசதி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதிமுக ஆட்சி தான். ரெண்டுமே காரணம். அதுக்கு முன்னாடி காமராஜர் கல்விக்கு விதை ஆரம்பத்தில் அவர் செய்தார். ஆமாம், அப்போ அந்த துவக்கத்தை அவங்களும் தானே செஞ்சிருக்காங்க. காமராஜர் செய்தது கல்வி ரீதியான ஒரு விஷயம். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு இல்லை, அவர் செய்தது கல்வி, அணை கட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அவரையும் நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. அதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் காலத்திலேருந்தே காங்கிரஸ்லேருந்தே செஞ்சுருக்காங்க இல்லைங்களே. பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசு போனது அப்படிங்கிறது வந்து 67க்கு பிறகு நிறைய நடந்தது. பள்ளிக்கூடங்களை வந்து இன்னும் அதிகரிச்சது. காமராஜர் காலத்தில் ஏன் முடியல அப்படின்னா நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை தாண்டி அவர் பண்ணதே பெரிய விஷயம். சுதந்திர காலகட்டம் அது முடிஞ்சது. குலக்கல்வியை ஒழிச்சு இவர் வந்து கல்வி நிலையம்னு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நிதி. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த மதிய உணவு திட்டத்துக்கு அரசு நடத்துவதுடைய பங்கு ரொம்ப குறைவு. தனியார்கிட்ட நிதி வாங்கி தான் அதை நடத்தினார். இந்த மாதிரி வந்து அந்தந்த ஊர் செல்வந்தர்கள் வந்து நீங்கள் கொடுங்க அரிசி அப்படின்னு அவ்வளோ அக்கறை எடுத்து செஞ்சார். என்னன்னா அப்போ உள்ள நிதி சூழல். அதுக்கப்புறம் மேலே வந்தது தான் வந்து அரசே அதை செய்யக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் அந்த ஆரம்ப புள்ளி கல்விக்கும் அணைக்கட்டுக்கும் அவர் இது பண்ணார். அது மாதிரி தொழிற்சாலை பஞ்சாயத்து தலைவர் தான் கொடுக்கணுங்கிற நிலைமெல்லாம் இருந்தது. அது கருணாநிதி வந்து தான் அதை வந்து ஒரு உரிய ஊதியம்னு சொல்லலாம். அது அதிக ஊதியம்னு சொல்ல முடியாது, உரிய ஊதியத்தை வந்து அவர் கொடுத்தாரு. அதனால் இந்த ஒரு ஆட்சிகள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. இப்போ நமக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு 40-50 வயசு உள்ள ஆட்கள் நேரடியாக எம்ஜிஆரையோ இல்லை கருணாநிதியோ பார்த்துருப்பதுனால பெரிய மரியாதை இல்லை. அது ஒரு மனித சைக்காலஜி. அது நமக்கு பார்க்காததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கற்பனையான உருவம், அது கடவுளாக இருந்தாலும் கூட சரி பெரிய ஒரு பிரமிப்பு இருக்கும். அப்போ அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கருத்து நிறையா சொல்லுவாங்க. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதை திமுகவுடைய சாதனைன்னு உதயநிதி எப்படி சொல்லலாம்? அப்போ விஜய் பேசுறது தப்பு தான், தமிழ்நாட்டுடைய சாதனை. ஆனால் திமுகவுடைய சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் விட்டுரும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் இல்லை, அவர் அந்த ஒரு இல்லை, தமிழ்நாட்டின் சாதனைன்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் கூட திமுகவின் சாதனை, திமுகவுக்கு அதில் பங்கு இருக்குது, இல்லைங்களா? பங்கு இருக்குது, ஆனால் நிச்சயமாக கணிசமான பங்கு இருக்குது. அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே நேரத்தில் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா அதிமுகவுக்காக அவங்க பேச முடியாது, அவங்க தனி கட்சி நடத்துகிறாங்க. இன்னொன்று திமுக அவங்க விமர்சனமும் செய்யலையே, தாவேக்கா அங்கே போய் திமுக விமர்சனமும் செய்யல. இல்லை, இவங்க சொன்ன கேட்குற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இது சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாமே மைனஸாக சொன்னீங்க செவ்வாழை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்ல மாட்டார், அது வேறு விஷயம். ஓகே, ஏன்னா அவர் சட்டமன்றத்திலேயே வந்து பேசாமல் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் டியூஷன் வச்சு பிள்ளைங்க வந்து மறுநாள் ஒப்பிக்க முடியல அந்த மாதிரி வந்து ட்விட்டரில் போடுறவர். அதனால் அவர் எப்போ சொல்லுவாருன்னு தெரியல, பதில் பார்ப்போம். சரி.
ஆரோக்கிய சதீஷ், இப்போ இப்போ தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி இருக்கிறது, வளமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் செய்த விஷயம் தானே. அதை முதலமைச்சர் சொல்லியிருக்கணும்ல. அதாவது லிஸ்ட் போதும் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகன்றத ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அதிமுக போயிட்டாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸ், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேருங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி. சேரன் பாண்டியன் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இங்கிலாந்துலயே வந்து ஓட்டு உரிமை இல்ல பெண்களுக்கு, ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும்தான் வந்து இங்க ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேக்ல போயிருங்க, ஓகேங்களா. நீங்க திமுகன்னு ஒன்று பேசும்போது 2021 முன்னாடி என்ன 2வது இடத்துல இல்லாம 10வது இடத்துல இருந்துச்சா? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்க. பதில் கேக்குறேன் நானு, காது கேட்கவே கேட்காது இப்ப, ஏன்னா பதில் கிடையாது. இல்ல இருக்கு. அதாவது சேர சோழ பாண்டியர் காலத்துக்கும் போலாம். சேர சோழ பாண்டியர் சேர சோழ பாண்டியர் போயிட்டீங்களா? அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பேக்ல போயிட்டீங்க. சேல சோழ இல்ல, இந்த ஒரு மாசத்துல தாங்க வளர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கப்பல் ஓட்டினவங்க, ஓகேங்களா. ஏன்னா 2021 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பேண்ட் ஷர்ட் இல்லாம தான் வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருந்தாங்க. எல்லா இதுவுமே வந்து திமுக அரசு தான் கொண்டு வந்தது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, அதுக்கு முன்னாடி என்ன 2வது இடத்துல இருந்தாங்களா 10வது இடத்துல இருந்தாங்களா இல்லன்னா 3வது இடத்துல இருந்தாங்களா தமிழகம் 2021 முன்னாடி? சோ தமிழ்நாடுங்கிறது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கும் போது he is a representative of தமிழ்நாடு now and he is approaching the prime minister of India. சரிங்களா. இன்னுமே இவங்க வந்து எப்படி இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, the respect what we give it for prime minister of India is different. As a prime minister of India we have to respect him. புரிஞ்சுங்க. ஐடியாலஜிக்கலி we have lot of difference. புரிஞ்சுங்களா. இவங்க செய்யறதே ஒரே ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, they don't know the difference between the party and the state. Please speak Tamil. In the party and the state. Addressing for the state, you don't know the difference between that. Can you tell me that is 2021 முன்னாடி வந்து 3வது இடத்துல இருந்துச்சு, திமுக தான் வந்து 2வது இடத்துல கொண்டு வந்துச்சு, நீங்க சொல்ல முடியுமா? சார் ப்ளீஸ் ஸ்பீக் தமிழ். சார் தமிழ்ல பேசலாம். ஜஸ்ட் கமெண்ட் பிளாபர் தான். புரிஞ்சுங்களா. இப்போ இல்ல புரியல. எந்த விதத்துல வந்து சீஃப் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ண விஷயத்த வந்து நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. அதுவும் தெரியாது. தமிழ்நாட்டுல வந்து ஒரே நிமிஷம், மெடிக்கல் டூரிசம்ல நம்பர் 1 வந்து தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்களா? இதே முதலமைச்சர் தமிழக வெற்றி கழக தலைவரா பிரச்சாரம் செய்யும் போது மெடிக்கல் டூரிசத்துல தமிழ்நாடு முதன்மையா இருக்கு, கல்வியில முதன்மையா இருக்கு, சுகாதாரத்துல முதன்மையா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஒரே நிமிஷம், நான் அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன். மெடிக்கல் டூரிசம்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் எதுவும் எந்த விதமான பங்களிப்புமே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் வந்து செத்து போன உடனே கண்ணை தானம் பண்றான். இன்னைக்கு வந்து ஒரு பிரெயின் டெட் ஆயிருந்துச்சுன்னா அவனோட எல்லா உறுப்பையும் தானம் பண்றான். இந்த 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 பகுத்தறிவு சிந்தனை வந்து தமிழர்களுக்கு உண்டு. அதனாலதான் மெடிக்கல் டூரிசம்ல இன்னைக்கு லாஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் we are getting from our state. நான் வந்து சாங்கியம் பண்ணணும், சாங்கியம் பண்றதுக்கு வந்து என்னோட எல்லா உறுப்பும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய பகுத்தறிவாளியும் மத்த ஸ்டேட்ல இல்ல. இது தமிழர்களோட வளர்ச்சியா, தமிழ்நாட்டு அரசோட வளர்ச்சியா? திராவிட இயக்க வளர்ச்சி வளர்ச்சிங்கிறேன். புரிஞ்சுங்களா. நீங்க கேட்டீங்களே கேள்வி, நான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு இடத்துலயுமே வந்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருமே வந்து தான் முன்னேறும் போதுதான் இந்த ஜிடிபி வந்து முன்னேறுது. இட் இஸ் a self-made state. புரிஞ்சுங்களா. that is Tamilians are far, that is in with regard to the knowledge, with regard to the productivity, எல்லா விஷயமே. நீங்க ஒரே நிமிஷம், மகாராஷ்டிரா வந்து இஸ் நம்பர் 1 ஸ்டேட் by keeping as a financial capital as மும்பைல எல்லா விஷயமும் நம்ம பண்றதுனால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நம்பர் 1 ஸ்டேட். If you go to the other areas of Maharashtra, இதுக்கு கவர்மெண்டோட ஒத்துழைப்பு இருக்காதா? இப்போ ஆரோக்கிய சதீஷ் சார், இப்போ தனிப்பட்ட நபர்கள் முன்னேறாங்க, அதுக்கு அரசுடைய சப்போர்ட் இருக்கு, அரசுடைய சட்ட விதிகளும் இருக்குல்ல. சொல்லுங்க. இல்ல, அரசுடைய சப்போர்ட் இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் இவ்வளவு மாற்றம் அடைஞ்சிட்டாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதாவது தனிநபர் மாற்றத்துல அரசுடைய பங்கு அதிகமா இருக்கு. 2021க்கு நான் சொல்றது, நீங்க வந்து டைவர்ட் ஆறீங்க.
உதயநிதி கிளைம் பண்ற ஒரு இதுக்கு தான் நான் சொல்றேன். 2021 முன்னாடி தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருந்துச்சா, 10வது இடத்துல இருந்துச்சா, இல்லைன்னா 3வது இடத்துலயாச்சும் இருந்துச்சான்னு தான் கேள்வி கேட்கிறேன். அந்த பதில வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா 2வது இடத்துல எப்ப இருந்துச்சு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். So you cannot claim this because of you this Tamilnadu has improved சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல முடியாதுங்கிற. Because he is a representative of Tamil Nadu and he is gunning for 1.5 trillion economy. அதை நோக்கி தான் நம்ம போனோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியா தான் போனோம். உனக்கு பார்ட்டிக்கும் பாலிடிக்ஸுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டரோட வேலைங்களுக்குமே வித்தியாசம் தெரியலங்கிற. எவ்ரிதிங் யூ ஆர் மேக்கிங் இஸ் ஏற்கனவே அரசு பொறுப்புல இருந்திருக்காருங்க. ஒரு துணை முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ரிப்பீட் அகைன், ஐ டிடன்ட் ஹியர் இட். ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? விளையாட்டுத்தனமா தான் இருந்திருக்காரு. அவருக்கு எப்படி தெரியாம போகணுங்கிறது காரணமே இதுதான். இதுக்கே டிஃபரன்ஸ் தெரியலையே. நீங்க சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. அவர் தான் உட்கார்ந்து அவ்வளவு நேரம் பேசினாரு. 2021 முன்னாடி தமிழ்நாடு நிலைமை என்ன? தமிழ்நாடு வாஸ் நம்பர் 2 ஸ்டேட் ஆர் நம்பர் 3 ஸ்டேட்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட். நிதி ஆயோக்ல வந்து பணம் வாங்கினாரா இல்லையா? சொல்ற ஒரு கருத்துமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது சோமு சார் ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு. அதே இந்த திராவிடம் அந்த பங்காளிங்க சண்டை இருக்கு பாத்தீங்களா, எல்லா சொத்தையும் வச்சுக்கணும். இந்த பேரே திருடிட்டாங்க திராவிட மாடல்னு. அப்புறம் அண்ணா திராவிடம்னா ஆதி திராவிட மாடலா? என்னது இது? இல்லைன்னா ஆரியன் மாடலா? என்னங்க இது? இன்னொருத்த பங்காளி சொத்தை திருடுறவங்க தாங்க இவங்க. பார்ட்டி வைஸா நீங்க பேசுனீங்கன்னா இவங்க ஸ்ட்ரைட் தெஃப்ட் தான். நீ இந்த பேரை நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்றீங்க? அண்ணா திராவிட மாடல் என்ன? ஆரிய மாடலா? சொல்லுங்க. எல்லாமே நீங்க இப்ப எல்லாத்தையுமே வந்து திருட்டுத்தனம் தான். அதாவது தான் தான் என்னமோ செஞ்ச மாதிரி. நீ திமுக மாடல்னு வச்சுக்கோவேன், இல்லன்னா திருட்டு திமுக மாடல்னு வச்சுக்கோவேன். ஏன் உங்க இதுலதான் இவ்வளவு ஊழல் இருக்கு? இல்லன்னா கடன்கார அரசுன்னு வச்சுக்கோவேன் மாடல். 2 லட்சம் கோடியில இருந்த கடனை நீ 10 லட்சம் கோடி கொண்டு வந்து விட்டுருக்க, கடன்கார அரசுன்னு வச்சுக்கோவேன். கடந்த அரசு மேல நம்ம நிறைய விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அதுல நம்ம இன்னும் மாற்று காட்டலையே. சுட்டி காட்டுங்க. ஒரே நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கான திராணியே கிடையாது. இப்போ இந்த நாட்டை நம்ம ஸ்டேட்டை வந்து கடங்கார ஸ்டேட்டா ஆக்குனதுல 8 லட்சம் கோடி வாங்கி வச்சது நீங்க தான். வெள்ளை அறிக்கை நீங்க தாங்க போட்டீங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வச்சு 2 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு நீங்க 2021 அனௌன்ஸ் பண்ணீங்க. என்னமோ எக்கானமியை டெவலப் பண்ண போறோம்னு காட்டிட்டு அடுத்த பிளைட் டிக்கெட் அவருக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டு அப்ப திருட ஆரம்பிச்சவங்க தான். இன்னைக்கு கேஷ் ஃபார் ஜாப்ஸ், கமிஷனோட கான்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், சரி வேலையை விற்க ஆரம்பிச்சீங்க. இதுதான் நீங்க பண்ண சாதனை அஸ் அ பார்ட்டியா. வேற என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? உங்க சாதனையை தான் நீங்க சொல்லுங்க. 2021 நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? 5 வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அதாவது முதல் விஷயம், அதாவது இவங்க என்னென்ன பண்ணாங்க நல்லது அல்லது எல்லாமே நிறைய நம்ம பேசிருக்கிறோம். இப்ப என்ன நல்லது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தா சிரிச்சேன்னாவே சோமு சாருக்கும் அதனால மியூட் போட்டுக்கிறேன். இல்ல நான் நிறைய சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க கேட்டது வேற பதில் நீங்க சிரிக்கலாம். இல்லாதவங்க சிரிக்கிறதுக்கும் புரிஞ்சவங்க சிரிக்கிறது வித்தியாசம் இருக்கு. நாங்க சிரிச்சா கூட உங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்து மியூட் போட்டுக்கிட்டேன். சரி, மகிழ்ச்சி. இல்ல என்னன்னா இப்போ வந்து எதிர்மறையான ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த கடந்த அந்த 5 வருடத்தில் இருந்த அதீத பப்ளிசிட்டி, ஊழல், இது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கிறோம், விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கான இவங்க திட்டங்களாக இருக்கட்டும், இப்போ நான் முதல்வன் உட்பட இந்த மாதிரி வரிசையாக திட்டம் போடுறதுக்கான அது சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல்லாம் இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமாக நம்ம பேச வேண்டியனா அதை நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், ப்ளஸ் மைனஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு. முக்கியமாக என்னென்னா இன்னும் புரிதல் இல்லாதவங்க தான் பார்த்தீங்கன்னா கடன் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அறியாமை. இப்போ என்ன நினைக்கிறாங்க, கடன்னா கஜானானாலே என்னன்னு தெரியல நம்ம ஆட்களுக்கு. பூமிக்கு கீழே வந்து ஏதோ புதக்குழி இருக்கும் போல இருக்குது, ரகசியம் அது. அங்கேருந்து பணத்தை எடுத்து அந்த காவிரி தோண்டிங்க, இந்த இது தோண்டிங்கன்னு கொடுப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அறிவு இருக்குது. இந்த கஜானா அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது தானே தவிர இது வந்து ஒரு இணையம் மாதிரி. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் தான் இருக்கும், அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்.
இதில் ஒரு மனிதனுக்கான கடன்னா அவனுக்கு ஒரு மரணம் இருக்குது, கடனுக்கான ஒரு எல்லை இருக்குது, இத்தனை வருஷம் கடன், இத்தனை வருஷம் டியூ கட்டணும் அப்படின்னு. ஒரு அரசுங்கிறது தொடர்ந்து இயங்குறது, அது அதோடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயங்கள். அதை எப்படி செலவு பண்ணுறாங்கங்கிறது நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா அதை வந்து உருப்படியானதுக்கு செய்கிறானால் தேவையில்லாதது செய்கிறானுங்கிறத நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் கடன் வாங்காத அரசு கிடையாது, வாங்காமல் இருக்க முடியாது. இந்த அடிப்படை புரிதலோ அறிவோ நமக்கு பல பேருக்கு இல்லை. அவங்க இவ்வளோ வாங்கிட்டாங்க, இவ்வளோ இதில் என்னன்னா, இப்போ உங்களை விட வந்து விவரம் தெரியாமையா இருக்குது ரிசர்வ் வங்கி. என்ன அவன் சிஏஜி அறிக்கையெல்லாம் கொடுக்குறானே, எவ்வளவு வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் கொடுத்துருக்குறாங்க, சிஏஜி அறிக்கையை மாநில அரசுக்கு எதிராகவும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தப்பு, ஏன்னா அது ஒரு தன்னாட்சி அமைப்பு. இப்போ அதை முடக்கிறதுக்கான வேலையும் நடக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வ் வங்கி விட்டுருமா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம ஆட்கள் சிந்திக்கிறது இல்லை. கடன் அப்படி அதாவது அதாவது இந்த வாட்ஸ்அப் வதந்திகளை நம்புகிற ஆட்கள் தானே, இவங்களுக்கு அதை தாண்டின ஒரு சிந்தனை கிடையாது. அதனால் இந்த கடனை வந்து எப்படி செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத விவாதிக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எந்த அரசு செய்தாலும் உழைப்பு இல்லாமல் தரக்கூடிய பணம் பொருளாதாரத்துக்கு இழப்பு. அது திமுக கொண்டு வந்த 2000 இருக்கட்டும், இல்லை இவங்க அறிவிச்சாங்களே அதிமுக அறிவிச்சதாக இருக்குது 1000 ரூபா, திமுக 1000 ரூபா, 2000 ரூபா அதிமுக, 2500 தேவைக்க அவங்க தருவாங்களா இல்லையான்னு சந்தேகம்தான். இப்போ ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஏமாற்றிட்டாங்க, ஃப்ராடுத்தனம், மோசடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது என்னாவும் தெரியாது. ஆனால் கொடுத்தாலும் அது திமுக செய்தாலும் அதிமுக செய்தாலும் தேவைக்க செய்தாலும் அது இழப்பு. நம்ம இப்படி தான் பார்க்கணும். நீ வாங்கின கடனை அந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு நாட்டுடைய கட்டமைப்புக்கு செலவு பண்ணியா, இல்லை நீ ஓட்டு வாங்குறதுக்கு வெட்டியா பண்ணியாங்கிறது தான் கேட்கணுமோ ஒழிய, இவங்களுக்கு அந்த புரிதலே இல்லை. அது ஒரு அரசு தன்னுடைய சொந்த கடன் மாதிரி நினச்சிக்கிறான். வீட்டில் பெரியவங்க திட்டுவாங்கல்ல, என்னடா இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு, அதே மாதிரி கவர்மெண்ட் நினச்சிக்கிறான். ஒரு அரசுடைய ஓட்டம் என்ன, ஒரு என்ன விஷயங்கிறது படித்தவன் படிக்காதவன் எவனுக்குமே அந்த பல பேருக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்லை. அதனால கடனை பற்றி நம்ம கவலை இல்லை, அதை வந்து கவலைப்பட வேண்டும், ரிசர்வ் வங்கி கவலைப்படும். அது இல்லைன்னா அது எச்சரிக்கும். நம்ம கவலைப்பட வேண்டியது என்னன்னா, நான் வரி கட்டுறேன், நீ கடன் வாங்கின தொகையை உருப்படியாக மக்கள் பணிக்கு செய்தாயா, அதை தான் லிஸ்ட்டு போடணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது யார் பண்ணாலும் வேஸ்ட்டு. அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பள்ளிக்கூட மாணவருக்கு தரக்கூடிய அவங்க ஒரு கேட்டாங்க, கடந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் செஞ்ச பெஸ்டான இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க கொண்டு வந்த தொழிற்சாலை திட்டங்கள் இருக்கு இல்லையா, ஏன் இல்லையா, தொழிற்சாலை எதுவுமே கொண்டு வரலையா, இதை தவிர தடுத்து நிறுத்தின விஷயங்களே இருக்குல்ல. இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஹைட்ரோ கார்பனுக்கான விஷயங்களை வந்து அதிமுக பண்ணிச்சு, வேளாண் மண்டலமாக பார்த்துச்சு. அதே இதை வந்து இவங்க தொடர்ந்தாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான் ஒன்று. அதே மாதிரி இவங்க இதில் இருந்தக்கூடிய தொழிற்சாலைகள் தவிர 5 வருடங்களாக தொழிற்சாலை பிரச்சனை வந்து நடந்ததில்லை. இப்போ அதை வந்து அது மைனஸில் இருக்கும், அது தப்பு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது எப்படி தொழிற்சாலையோட ஒரு தொழிலாளர்களுடைய ஒரு இதுங்கிறது இருக்கும். இவங்க செஞ்சது, அதாவது உங்க காதுல உள்ள கொஞ்சம் மைக்க மாட்டீங்க, காதுல இவங்க செஞ்ச நல்லதுன்னு கேட்டார், அதனால சொன்னேன். அவர் காது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, காது இது பண்ணி மைக்ல தெரியல. சாம்சங் நீங்க செஞ்ச நல்லதுதான் சார், அதை தான் சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். காதுல தான் ப்ராப்ளம் நினைச்சேன். டாபிக் வந்து உதயநிதி வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல சார், நல்லா காது கேக்குது, ஓகேங்களா. சாம்சங் உங்களுக்கு காதுல பிரச்சனை இல்ல, அது ஒத்துக்கிறேன். சரி, சாம்சங் சேர்த்து சொல்லுங்க தான் சொல்றேன். அதான் உங்களுக்கு காதுல பிரச்சனை இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம அதாவது இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் போது தான் என்னமோ செஞ்ச மாதிரி எல்லாம் காட்டினாரு பாருங்க. இப்ப எதுவும் கேட்டா எல்லாமே பே 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 தான், புரிஞ்சுங்களா. சாம்சங்னா நம்ம இன்னும் பேச முடியாது, புரிஞ்சுங்களா. தொழிற்சாலைகள்லாம் வந்து அதாவது கூட்டணி கட்சியா இருந்த சிபிஐ நீங்க எப்படி வந்து சிபிஎம் வந்து கையாண்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்க திமுக அரசு, நான் தமிழக அரசை பத்தி சொல்ல, உங்க திமுக அரசு, புரிஞ்சுங்களா. திமுக அரசு இப்ப உங்க திமுக அரசு செய்த சாதனைகள் இதுதான், ஓகேங்களா. கூட்டணி கட்சினா நீங்க எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க, பொய் சொல்ற மாதிரியே 10 தடவை பொய் சொன்னீங்கன்னா அது உண்மையாயிராது. எங்க திமுக அரசு அது சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கேட்ட கேள்வி 2021 முன்னாடி தமிழ்நாடு எந்த பொசிஷன்ல இருந்துச்சு, 2ஆவதுல இருந்துச்சா, 3ஆவதுல இருந்துச்சா, சொல்லுங்க. புரிஞ்சுங்களா. இவங்க ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. இன்னும் 65% மக்கள் வந்து அகைன்ஸ்டா ஓட்டு போட்டாங்கம்பாங்க.
புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்துல இவங்க 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 வரதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்துச்சுன்னா பதில் கிடையாது. இததானே அவர் பேசினாரு. சார் உங்களுக்கு இததானே எல்லாம் பேசினாரு. தெரியாது. அது எப்படிப்பா விஜய்க்கு உன் அடுத்த வீட்டு அறிவாளி நீங்க தான் சார். கட்ட முடியும்னு கேக்குறேன். சரி, உன் ஓகே. வீட்டு திருமாவளவன் ஒரே நான் கட்ட சொல்றேன் முடியும். சார், விஜய்க்கு அடுத்த அறிவாளி நீங்க தான் சார். நீங்க நான் பண்ணது ஒத்துக்கிறேன் சார். வந்து உண்மையா இல்ல, கடன்கார அரசா தான் நீங்க பண்ணி இருக்கீங்க. இததான் நான் என்னோட பாயிண்டா நான் வைக்கிறேன். புரிஞ்சுங்களா? இதுதான் என்னோட பாயிண்ட். நீ எப்படி வந்து கடன் வாங்கணும், பிஷியல் பட்ஜெட், கஜானாங்கிறது ஒரு இது, புரிஞ்சுங்களா? இத நான் வந்து பேசுனதா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேசுறதுக்குன்னு எந்த விதமான வாய்ப்புமே இல்ல. பண்ணது எல்லாம் ஊழல். புரிஞ்சுங்களா? இப்ப வெள்ளரிக்கு வந்த அரசு உடனே பண்ணின இவங்க தவறுகளை வெள்ள அவங்க சாயம் இது எல்லாம் பண்ணல. வெளுத்து போயிடும். இப்ப அதெல்லாம் விஜய் பேச மாட்டேங்கிறாரோ? இது எல்லாமே விஜய்க்கு பேச வெளுத்து ஒண்ணுமே போயிடும். இல்லையா? இல்ல இப்ப இந்த விஷயங்கள் புரிஞ்சுங்களா? எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டின் நான் இந்த முதல்வராக நிகழ்ச்சியை நிறைவா ஓகேங்களா கேட்டுக்கிறேன். நம்ம நிறைவுக்கே முதல்வர் வந்துருச்சா? பேசுனது வந்து தான் சாதனை மாதிரி இந்த எஃப்எல்ஓபி ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொண்டாடுறதே வந்து ஒரு தவறான செயல் மத்திய அரசு இருந்து தமிழ்நாடு அப்படிங்கறத நான் பதிவு முதலமைச்சர் செய்யறேன். இதுவரைக்கும் பெற முடியாத நிதியெல்லாம் பெற்று விடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. புரியல, சாரி சார். மத்திய அரசிடமிருந்து இதுவரைக்கும் பெற முடியாத நிதியை இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்று விடுவாரா? சார் நான் வந்து எப்போதுமே நான் வந்து என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா சிஎம் இஸ் அ கோ கெட்டர் பர்சன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்பயும் நான் என்ன பயன்படுத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லி டிக்ளேர் பண்றதும் இதே சீஃப் மினிஸ்டர் தான் அஸ் அ பார்ட்டி பர்சன். when it comes to the chief minister post அப்படிங்கும் போது he wants to bring the money to the person. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கவனம் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? நேத்து நடந்த நிகழ்ச்சியே நீங்க பார்த்திருக்கணும். புரிஞ்சுங்களா? யூ கேன் வேர் த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றாரு. Prime Minister was pointing out our chief minister and telling that you can wear the translator and you can hear the other people version which can get translated to English அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? பட் ஆனா he didn't wear it, but he knows to hear, he can understand it அப்படின்றதுனால he understood it. And within a point also 5 minutes தான் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த 5 minutesல எக்ஸாக்டா 5 minutesல he has done the delivery and he has given all the points. He will not rub the wrong side of the any government. He will treat prime minister as prime minister, for your information. When he comes to the party, he will make him as ideological enemy. He will stamp on him. அது இல்லன்னு சொல்லல. நமக்கு பெற்று கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் அவர் பேசினாரு. ஓகேங்களா? வித்தவுட் எனி கண்டிஷன், அன்கண்டிஷனலி ப்ளீஸ் டெலிவர் அஸ் த மணி ஃபார் த எஜுகேஷனல் நீட்ஸ் அப்படிங்கறத ரொம்ப ஸ்மூத்தா வச்சாப்ல. புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க போய் கட்டிக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு நீங்க வெளியிலதான் நடப்பீங்க. இது பட் ஆனா ஒரு விஷயத்த வந்து கோகேட்டரா வந்து he can deliver it to him and he can get it. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு ஃபர்ஸ்ட் வந்து முதற்கட்டமா வந்து வாங்கின நிதி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ he is getting the புரிஞ்சுங்களா? So he is a go-getter CM. He is the CM for including your FLOP failure leader of opposition சேர்த்து அவர்தான் CM, அவருக்கும் சேர்த்து தான் செய்யறாரு. கெட்டிங் சார். சார் நீங்க நிறைவா சுருக்கமா ஏதாவது சொல்ல? அதாவது நீங்க அந்த இதை பேசணுமா இல்ல அவங்க செய்த விஷயங்கள் நிறைவா சுருக்கமா சொல்றேன்னா இந்த புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் இல்ல முதல்வர் காலை உணவு திட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப இவருடைய விஷயம் என்னன்னா இப்ப இவர் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப இவர் எதுக்கு எடுத்தாலும் பழைய ஆட்கள்கிட்ட போடுறாங்களே. உதாரணமா சொல்ல சட்டம் ஒழுங்கு அப்படின்னா அந்த 5 வருஷத்துல சரியில்லை, அந்த மதுவை அவங்க அப்பயே ஒழிச்சிருந்தாங்கன்னா இந்த இது நடந்திருக்காதுன்னு சொல்றாருல்ல. அப்ப என்ன செய்யணும்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் சொல்லணும். ஏன்னா புறநானூர்லயே மது கல்லுலாம் இருக்கு. அப்ப இந்த சேர சோழ பாண்டியர் வந்து மதுவை அப்பயே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி பிரச்சனை அப்படின்னா இந்த இதெல்லாம் புடிச்சிட்டாங்க, ஃபீஸை புடிச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பதிலாக அவங்க இன்னொன்னு சொல்லலாம், பெஞ்சமின் பிராங்கில் தான் காரணம். ஏன்னா அவர் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு. அப்ப நீங்க மின்சாரமே கண்டுபிடிக்கலன்னா மின்வெட்டே வராது. ஸோ இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அவரும் சதீஷ் சாரும் பேசணுங்கிறது என்னுடைய இறுதி கருத்து. நன்றி நன்றி. உதயநிதியின் ஆதங்கம், மக்களின் உழைப்பு மீது திமுக ஸ்டிக்கர் ஒட்டலாமா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.